8வது அதிகாரம் 22லேருந்து தெரிஞ்ச போர்ஷன்ஸ் சும்மா நம்ம அப்படியே ரீட் பண்ணிப்போம். ஏதாவது நியூவாக இருந்தால் பார்த்துக்கலாம். 8:22 பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். ஸோ கலிலேயா கடலில் அவங்க கிளம்பி போகிறாங்க. அது கலிலேயா கடல் அப்படிங்கிறப்போ நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பெரிய கடல் அப்படி கிடையாது. மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏரி. அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாக இருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்றுண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. ஸோ இதில் லூக்கா எதை காண்பிக்கிறார் அப்படின்னா, ஜீசஸ் ஒரு ஹியூமனாக அவருக்கும் ஒரு டயர்ட்னஸ் வருது, அவரும் தூங்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா இடங்கள்லையும் அவருடைய வார்த்தையின் அதிகாரத்தை தான் நம்ம இது வரைக்குமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வரோம். லூக்காவில் நிறைய இடங்களில் பார்க்கும்போது அவருடைய அதிகாரம், அவருடைய வார்த்தை, அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுலேயும் 8வது அதிகாரத்தில் அதுதான் பார்க்க போகிறோம். அவர்கள் அவரிடத்தில் ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் மீனவர்கள் தான். இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு அந்த கலிலேயா இது எப்படின்னா, அந்த ஹில்ஸுக்கு இடையில இருக்கிறதுனால திடீர் எப்போ காற்று வருது அப்படிங்கிறதே தெரியாது. அமைதலாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் திடீர்னு பயங்கரமாக கொந்தளிக்கும். இது மீனவர்களுக்கு தெரிந்ததான். ஆனால் அவங்க எப்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோடு இது கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால அவங்க ஏசு கிறிஸ்துவனுடைய எத்தனையோ அற்புதங்களை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் அவர் இப்போ ஃப்ரீயாக தூங்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறதுல எழும்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார் அப்படின்னு பார்க்குறோம். மற்ற புத்தகங்களில் முதல்ல சீஷர்களை பேசிட்டு அதுக்கப்புறம் அதட்டுறதை பார்க்குறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஜலத்தின் கொந்தளிப்பை அதட்டினார். உடனே அவர்கள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அப்போ லூக்கா இதில் காண்பிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நேச்சர் மேலே அவருக்கு இருக்கிற அத்தாரிட்டி, அதிகாரம், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அப்போ அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. அவங்களுடைய விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது இவங்க விசுவாசம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத கடிந்து கொள்கிறார். அந்த அர்த்தத்தில் இல்லை. இத்தனை நாளும் அற்புதங்களை பார்த்து உங்களோடு இருக்கிற உங்கள் தேவனை இன்னும் அவங்க காணலை. அதாவது என்னன்னா, ஒரு மேசியாவை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அவர் ராஜ்யத்திலேருந்து விடுதலை தருவார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அற்புதங்கள்லாம் அவர் செய்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. எப்படி யூதர்கள் மேசியாவுக்குன்னு ஒரு சில அற்புதங்கள் அவர் மாத்திரம்தான் பண்ண முடியும், வேற யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் இவங்களும் இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இவர் தேவன் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு கண்கள் இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. இப்போ நம்மளுமே விசுவாசிக்கிறோம், விசுவாசிகள். நம்ம தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். அப்போ அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அப்போ தேவன் எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு பயத்தை உண்டாக்கக்கூடாது. ஆனால் நம்ம பயப்படுறோம், அதுதான். அப்போது விசுவாசம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் ஏசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன், ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நான் தேவனோடு சமாதானத்தை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் தேவனை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளுக்கே கொடுக்கும். நம்ம ஒரு டஃப் சிச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது தான் நம்ம விசுவாசம் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கே தெரியும். விசுவாசம் நம்ம பரீட்சிக்கும். அதில் தான் நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம தேவனோடு கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருப்போம். அப்போ இந்த இடத்துலையும் உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லும்போது, விசுவாசம் இல்லாத ஒரு தன்மை இல்லை. அவர் தேவன்கிறத புரிந்து கொள்ளலை. அவரை ஒரு சக மனுஷனாக எத்தனை அற்புதங்கள் செய்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனாக அவங்க பார்க்கறதுனால தான் இந்த நேச்சரை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியல. நம்மளுக்கும் அதே தான். நம்மளும் அந்த சிச்சுவேஷனில் நிறைய நேரத்தில் இருக்கக்கூடும். அப்போது அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொரு சொல்லி கொண்டார்கள். அப்போது இவர் யாரோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க புரிந்து கொள்ளலை. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை அவங்க பார்த்தாலும் அவர் தேவன் என்பதை அவங்க பார்க்கலை அப்படிங்கிறது தான். மற்றபடி மேசியான்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவ எதுக்கு வந்திருக்கிறாரு அதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. தேவன் அப்படிங்கிறது அவங்க தெரிந்து கொள்ளலை. இப்போது இந்த இவர் யாரோ அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுக்கறது தான் அடுத்த ஒரு மிராக்கிள். இப்போது நம்ம பார்க்குற மாதிரி
கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு மிஷனை பிளான் பண்ணி தான் கிளம்புறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன மிஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வாசிக்கும் போது தெரிகிறது. ஒரு மனிதனை வந்து மீட்பதற்காக அவர் வந்து செல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். வேதத்தில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஒருத்தருக்காக தேவன் வந்து அப்போஸ்தலர்களை அனுப்புகிறது, தேவனே பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதனால் தேவன் வந்து ஒரு மனிதனையும் விடுகிறதில்லை. அவர் தெரிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து அவர் தன்னுடைய மந்தைக்குள்ளே சேர்க்கிறதுக்கு அவர் வந்து காரியங்களை செய்வார். அது ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அது வீணாக போகாது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு இந்த இடத்துல இவர் யாரோ அப்படிங்கிறதுக்கு பதில் வந்து கீழே வருது. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அப்போ அந்த ஒரு கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள் அப்படிங்கிறப்போ இன்னொரு இடத்துல நம்ம வந்து தெக்கப்போலி அப்படின்னு பார்க்குறோம். டெக்கப்போலிஸ் அப்படின்னு சொன்னால் 10 நகரங்கள் கொண்ட ஒரு ஏரியா. ஒரு ரோமர்களால் அந்த ரோமன் மிலிட்ரி இருக்குல்ல, அவங்க வந்து அந்த இடங்களில் தங்கி இருக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்குள்ள கொஞ்சம் யூதர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா. அப்போது தெக்கப்போலிங்கிறது வந்து நம்மளுக்கு அப்போஸ்தலரில் கூட நம்மளுக்கு வரும். அந்த அந்நிய பாஷை பேசின, பற்பல பாஷைகளை பேசின டைமில் வந்து அந்த இடத்துல இருந்தும் ஆட்கள்லாம் வந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரித்தவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அகெயின் லூக்கா வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்போவுமே அந்த சுகவீனமாக இருக்கிறவங்கள ஒரு டாக்டர் பெர்ஸ்பெக்டிவில். இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது என்னென்னா, நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன். அப்போ இது வந்து ரொம்ப நாளாக அப்படிங்கிறப்போ அப்போ வந்துட்டு போனதில்லை, ரொம்ப நாளாக இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகள். அப்போ அந்த மனிதனுக்கு ஒரு வீடு இருந்திருக்குது. அதை போல் பார்க்குறோம். அதுக்கு அந்த வசனங்களில் சங்கிலிகள்னால வந்து கட்டப்பட்டிருக்கிறான். 29வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவனை பிடித்திருந்தது அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி. இப்போ எந்த இடத்துல அவர் இருக்கிறாரு? கல்லறையில் தங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். வனாந்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிற அந்த டெசர்ட் ஏரியா அப்படி மணலாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. இது வந்து மக்கள் குடியிராத ஒரு இடம். அங்கங்கே வந்து குஞ்சுகள் இருக்கும், மேய்ப்பர்கள் அங்கே வந்து தங்களுடைய ஆடுகளை மேய்க்கிறதோ, இந்த இடத்துல பன்றிகள் வந்து அவங்க மேய்க்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி மனிதர்கள் வாழ்கிற ஒரு இடம் இல்லை, அது வந்து ஒரு அன்ஹேபிட்டட் ஏரியா. அந்த மாதிரி ஒரு ஏரியாவை தான் வந்து இந்த இடத்துல வனாந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு, சொசைட்டிக்குள்ளே முதல்ல இருக்கிறாரு. அவர் கெட்டி போட்டாலும் வந்து அதெல்லாம் முறித்து போட்டு பிசாசினால் வந்து வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது இது ஏதோ சைக்காலஜிக்கல் டிஸார்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியாது, இல்லை ஒரு நியூரல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. இது வந்து பிசாசுனால மாத்திரம்தான் வந்து சங்கிலிகளெல்லாம் வந்து முறித்து போட்டு போக முடியும். அதனால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். பிசாசினால் வந்து பிடிபட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அதனால் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனாய் இருந்தான். இப்போ பிரேத கல்லறைகள் அப்படின்னு சொல்லும்போது யூதர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அன்க்ளீன் பிளேஸ், பிரேதத்தையே தொடக்கூடாது. அப்போ கல்லறைக்கெலாம் வந்து அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து தீட்டு. ஸோ அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் அவங்க செய்வாங்க. இந்த இடத்துல ஒரு சில யூதர்கள் தான் இருக்கிறாங்க, ரோமர்கள் கிரேக்கர்கள் அநேகர் இருக்கிறாங்க. பன்றிகள் ஏன் மேய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ரோமர்களுடைய உணவு. அதனால் அங்கே வந்து பன்றி மேய்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போது அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அப்போ அங்கே பிசாசு அலைக்கழிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. கூக்குரலிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், மகா சத்தமிட்டு சொன்னான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. இயேசுவே, அப்போ இயேசு அப்படிங்கிற பேருடைய அர்த்தம் வந்து நம்மளுக்கு தெரியும், ரட்சகரே, ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்போது ரட்சகரே, உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்லும்போது இவர் யாரோ அப்படின்னு அவங்க யோசித்தாங்க சீஷர்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு சக மனிதராக தான் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே என்னதான் தேவன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில காரியங்கள் நடைபெறும்போது அவர் தேவன் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்கல. ஆனால் பிசாசுகள் வந்து அவர் வரும்போதே வந்து அவங்க வந்து சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரனே இயேசுவே அப்படின்னு வந்து சொல்லும்போது
எப்படி சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் கண்கள் வந்து ட்ரெடிஷன்னாலையும் எத்தனையோ காரியங்கள்னாலையும் வந்து மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் தேவன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மறைக்கப்பட்டு போய் இருக்கிறது. ஆனால் பிசாசு எங்கே இருந்தாலும் வந்து அவர் யார் அப்படிங்கிறத வந்து அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உண்மை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ பிசாசுகளுக்கு வந்து தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டு தேவனால் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டைமிங் தெரியாது. அவங்க இப்போ தேவன் வந்து எல்லாம் அறிந்தவர், பிசாசுகள் வந்து எல்லாம் அறிந்தது கிடையாது. அப்பப்போ வந்து காட் வந்து அவருடைய பிளானை வெளிப்படுத்துறதற்கு காரியங்களை செய்யும்போது எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோமோ அப்படி தான் வந்து பிசாசுகளும். அப்போ அவங்க என்னதான் சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸாக இருந்தாலும், எப்படி வந்து தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், ஜட்ஜ்மெண்ட் டே வந்து யாருக்கும் தெரியாதோ, பிதா ஒருவர் தவிர யாருக்கும் தெரியாதோ, இவங்களுக்கும் தெரியாது, பிசாசுகளுக்கும் தெரியாது. அப்போ அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயை தான் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறாங்க, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகாசத்தத்தோடு. அப்போ நம்மளை வந்து இப்போ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இவங்களை வந்து பாதாளத்தில் தள்ளி விடுறதுன்னு இல்லை, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு வந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது அது அக்னி கடல்லே வந்து எல்லாமே போடப்படும், அவ்வளோதான், முடிந்தது. அதுக்கப்புறம் புதிய வானமும் புதிய பூமியும் வந்து சிருஷ்டிக்கப்படும். அதனால் இந்த பிசாசுகள் வந்து அதை யோசித்து வந்து அப்படி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினால், இப்போ இயேசு வந்து அந்த உள்ளே வரும்போதே, அந்த கல்லறைகள் பக்கத்தில் வரும்போதே வந்து அவர் கால் வைக்கும்போதே அவர் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு புரியுது. ஸோ கட்டளையிட்டபடியினால் அப்படி சொன்னார். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. சரி, இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அது எதை குறிக்கிறதுனா, அத்தாரிட்டி ஓவர், இல்லை கண்ட்ரோல், நம்மளுக்கு வந்து அவங்க மேலே கண்ட்ரோல் இருக்குங்கிறது வந்து காமிக்கிறது தான். அப்போ இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து அதை தான் வந்து இது பண்ணுறாரு. அப்போ அவன் வந்து லேகியோன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு ரீசன் வந்து என்னென்னா, சுற்றி அவர் கூட வருகிற சீஷர்கள் அவங்க இப்போ தான் ஒரு அற்புதத்தை பார்த்துட்டு இவர் யாரோ அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விட்னஸ் மாதிரி தேவன் இந்த இடத்துல காண்பிக்கிறாரு. அதற்காக தான் வந்து எப்படி கேட்குறாருன்னா, இவன் ஏசு கிறிஸ்துக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படி தானே. அப்போது அவன் யார் அப்படிங்கிறது ஏசு கிறிஸ்துக்கு தெரியும், பேர் என்னன்னு தெரியும், உள்ள என்ன அசுத்தாவி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ லேகியோன் அப்படின்னு சொல்லும்போது அது பேர் கிடையாது, லீஜியன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோமன் சோல்ஜர்ஸ் பட்டாலியன்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்களா, அந்த மாதிரி லீஜியன்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. 5000 6000 சோல்ஜர்ஸ், இல்லை 2000 3000 சோல்ஜர்ஸ், இப்படி பிரித்து ஃபர்ஸ்ட் லீஜியன், செகண்ட் லீஜியன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கிறது லேகியோன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சிங்கிளாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அசுத்தாவி வந்து என்ன சொல்லிச்சு, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உண்மை வேண்டிக் கொள்கிறேன். அப்போது அந்த ஒரு பவர், அந்த இத்தனை சோல்ஜர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ரோமன் ஆர்மி வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு லீஜியன் வந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து நடுங்குவாங்க அப்படிங்கிறத காமிக்கும்போது, அவ்வளோ தூரம் வல்லமை உள்ள ஒரு ஆட்சி தான் அந்த ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருந்தது. ஸோ அவங்களுடைய ஒரு செஞ்சுரியன் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, 100க்கு அதிபதி ஒன்று பேசுகிறாரு அப்படின்னப்போ அது எவ்வளோ மதிக்கப்படுகிறதோ, ரோமர் ராஜா பேசுகிற மாதிரி ஒரு அதிகாரம் உள்ளதோ, அதே போல் வந்து இவங்க இந்த லீஜியன் அவங்க வந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பவரை வந்து காமிக்கும். ஏசு கிறிஸ்துவை பிடிக்க போகும்போது கூட லீஜியன்ஸ் போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பெயரை சொன்னான். அப்போ அநேக பிசாசுகள் அவனை ஆட்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு வல்லமையினால தான் அந்த சங்கிலிகள் எல்லாம் முறித்து அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு இந்த இடத்துக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஏசு கிறிஸ்து வந்து இப்போ ஒரு யூதர், அவரோடு வருகிற சீஷர்களும் யூதர்கள். அப்போ அவங்க அந்த கல்லறை சைடில் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து தீட்டுக்குள்ள ஆவாங்க அப்படிங்கிறது லா படி. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் வந்து லா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பரிசேயர்கள் யூஸ் பண்ணி வருகிற லா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய கண் பார்வையில் இதெல்லாம் மீறின மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சொல்லுவோம் நியாயப்பிரமாணத்தை இவர் மீறலை அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்க லா வச்சு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாமே வந்து அவர் மீறின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தேவன் வந்து அதனுடைய அர்த்தம் என்ன, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, தேவனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் வந்து அவர் வருகிறார். நியாயப்பிரமாணம் வந்து தேவன் அன்புள்ளவர் அப்படிங்கிறத காண்பிக்குது, தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், இதெல்லாம் வந்து காண்பிக்கிறதுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம். ஆனால் அதை வந்து இவங்க அப்படியே லிட்ரலாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க.
ஸோ நியாயப்பிரமாணத்தை இவர் மீறினாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜனங்கள் மத்தியில் ஆமாம் அவர் மீறினார். ஏன்னா அவர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் அவங்க வந்து இவரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் வராங்க. இப்போ தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. பாதாளம் அப்படின்னு சொல்லும்போது அபிஸ் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஹேடிஸ்ன்னு ஒன்று இருக்குது, சியோல்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கெஹனா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் அக்னிக்கடல். அடுத்து வந்து அபிஸ். பாதாளம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறது. யார்? பிசாசுகள். அப்போ இவங்களால வந்து இந்த உலகத்தில் ஃப்ரீயாக சுற்ற முடியாது, மனிதருக்குள்ளே புகுந்து தங்களுடைய காரியங்களை வந்து செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த பிசாசுகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு, பாதாளத்துக்குள்ளே போனால் அதுங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கணும். அதனால அதுங்க வந்து சொல்லுது பாதாளத்திலே போக இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இப்போ பன்றிகளும் வந்து அன்க்ளீன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம், அது ஒரு அசுத்தை தான் குறிக்கிறது. அப்போ அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். இப்போ பிசாசுகள் வந்து பஞ்சுக்குள்ளே போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து அதுகளுக்கு தெரியல. அப்போது அவைகளுக்கு தேவன் வந்து உத்தரவு கொடுக்குறார். திரும்ப அங்கே என்ன நடக்குன்னா பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பஞ்சுகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பஞ்சு கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அப்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த பஞ்சு கூட்டம் மறித்தப்போ அந்த எங்கள் பாதாளத்தில் வந்து தள்ளிவிடாதீங்க அப்படின்னு கேட்ட காரியத்தை தேவன் வந்து இந்த பஞ்சு கூட்டம் உள்ளே போய் பஞ்சு எல்லாம் மறித்து போனதுனால அதே பாதாளத்தில் தான் அவங்க கட்டப்பட்டு அந்த அசுத்தாவிகள் வந்து கட்டப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப அது வந்து மற்ற மனிதர்களை ஆட்கொள்ளும்படியாக வந்து சுற்றி அலைகிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம எது எடுக்கணுமோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி போயிடுச்சு. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். இப்போ மேய்த்தவர் பன்றி கூட்டம் வந்து ஒரு இடத்துல மேய்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மேய்த்தவர்கள் வந்து ஓடி போய் பட்டணத்துக்குள்ளே சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து தியாலஜிக்கலாக இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். என்ன பாடம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரோமருடைய அந்த லீஜியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இவங்களில் வந்து ஒவ்வொரு லீஜியனுக்கும் ஒவ்வொரு சிம்பல் வந்து இருக்குமா, ஃப்ளாகில் வச்சுருப்பாங்க சிம்பல். அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பன்றி தான் வந்து சிம்பல். அப்போ இந்த பன்றி கூட்டத்தை வந்து அந்த இதுக்குள்ளே தள்ளி மேலேருந்து எல்லாம் விழுந்து எல்லாம் வந்து மாண்டு போயின அப்படின்னு, கடலில் வந்து மாண்டுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரோம ராஜ்யம் இல்லை, எந்த ராஜ்யமும் வந்து தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை அப்படின்னு காண்பிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது. லிட்டரலாக இந்த இடத்துல தேவன் வந்து அதை காண்பிக்கலை. ஆவிகளுக்கு மேலாகவும் சரி, நேச்சர்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து இவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது, இவருக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, தேவனிடத்துலேருந்து இவர் வந்தவருங்கிறத இவர் காண்பித்திருக்கிறார். நம்ம அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி வியாக்கியானம் பண்ணி ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட் பிரசங்கங்கள் வந்து பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கப்போ வந்து நிறைய காரியங்களை வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த கட்டப்பட்ட ஒரு லேகியோன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிறைய ஜனங்கள் வந்து பிசாசினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க, இருளுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இதை வந்து பிரசங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து தேவன் எதை காண்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதனுக்காக அவர் வருகிறாரு, தீட்டுள்ள ஏரியா அப்படின்னு தெரிஞ்சும் வந்து அவர் தன்னுடைய அன்பை காமிக்க வந்து வருகிறாரு. அவரிடத்துலேருந்து பரிசுத்தம் வந்து ஒரு மனிதனை தொடுமானால் அவன் தீட்டானவன் கிடையாது, சொசைட்டியே வந்து ஒதுக்கலாம், பட் ஸ்டில் அவன் வந்து பரிசுத்தமாய் மாறுவான் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல காமிக்கிறார். இவருடைய வல்லமை, இவருடைய அதிகாரத்தை தான் லூக்கா எல்லா இடத்துலையும் வந்து காமிச்சிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா இந்த லூக்காவினுடைய ஆடியன்ஸ் யார் அப்படின்னா கிரேக்கர்கள், ரோமர்கள், கன்வெர்ட்டான கிரேக்கர்கள், அதாவது யூதர்களாக மாறின கிரேக்கர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து அவருடைய வல்லமையை வந்து அவர் காண்பித்துட்டு வருகிறார் லூக்கா. ஸோ நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம பார்த்துட்டு வரணும். இப்போ சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே லூக்கா சொல்லிட்டாரு, இது ரொம்ப காலமாக இருக்கிறது, நெடுநாளாக இருக்கிறது. ஊருக்குள்ளே கட்டி போட்டே அவன் வந்து வெளியே இந்த மாதிரி சங்கிலிகளை முறித்து வரும்போது அவன் எப்படி இவ்வளோ இதாக இருக்கும்னு ஒரு ஆச்சரியமான ஒரு பயம்.
இது வந்து கலக்கம் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு பயத்தை குறிக்கிறது. பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்போ பிசாசு பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை காண்கிறாங்க, அவங்களும் பட்டணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸாக வந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இது எந்த குரூப் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அங்கே வந்து மேய்ப்பர்கள் அவங்களுடைய காரியங்களெல்லாம் வந்து இழந்து போனாங்க, பஞ்சுகளெல்லாம் இழந்து போனாங்க. அப்போது இவர் உள்ளே வந்தால் வேறு எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்த ஒரு கூட்டத்தை வந்து காண்பிக்கிறது. இப்போ திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். அப்போ அவருக்கு வந்து தெரியும் வந்தது வந்து அந்த ஒரு மனிதனுக்காக அவர் வந்து வருகிறாரு. இவர் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் சொஸ்தம் ஆவான் அப்படின்னு சொன்னால் வெல்த்து, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் எதுவுமே வந்து யூஸ் கிடையாது. இப்போ இவங்களுக்கு வந்து 2000 பஞ்சுகள் லாஸு, ரோமர்களுடைய ஃபுட்டே வந்து இவங்க தான் வந்து கொடுக்கணும், நிறையா வந்து அவங்க அதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற டைமில் இப்போ எல்லாமே ஒரு பிரச்சனையாகும். இவர் உள்ளே வந்தார்னா மேபி நிறைய வாழ்வாதாரங்கள் வந்து இவங்களுக்கு அழிந்து போக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பயம்தான் இவரை வந்து வெளியே போக சொல்கிறாங்க. அப்போது இந்த இதில் ஒரு பிரசங்க ஒரு லெசனாக இல்லை நம்மளுக்கு ஒரு மெசேஜாக நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங், வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங் வந்து ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய பரிசுத்தம் தான் முக்கியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து தேவன் காண்பிக்கிறார். அடுத்ததாக வந்து பிசாசுகள் நீங்கிற மனுஷன் அவரோடைய கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். ஏன்னா நெடுநாளாக இருந்ததுனால அவன் வந்து அவரோடு இருக்கணும். ஏசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவர்களெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். அப்போ வீட்டுக்கு திரும்பி போய், அவனுக்கு ஒரு வீடு இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். நீ வீட்டுக்கு திரும்பி போய் உன்னை காண்பி, அதுக்கப்புறம் நீ தான் வந்து தெக்கப்போலின்னு சொல்லும்போது ஆல்ரெடி 10 நகரங்கள், சிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போது 10 கிரேக்க ஊர்களுக்கு வந்து நீ போய் பிரசங்கம் பண்ணுங்கிறது தான் வந்து அனுப்பிவிடுறார். அப்போ இவர் தான் வந்து மிஷினரி. யாருன்னா ஜென்டைல்ஸ்க்கு, புறஜாதிகளுக்கு அனுப்பப்படுகிற, இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட ஒரு முதல் மிஷினரின்னு பார்க்கலாம். அப்போ இவர் வந்து அசுத்தாவி பிடித்திருந்து சொசைட்டினால் ஒதுக்கப்பட்டு தன்னாலேயே தன்னை சேவ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை வந்து தேவன் விடுவித்து மிஷினரியாக அனுப்புறது வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ மிஷினரி அப்போஸ்தலர் அப்படின்னு சொன்னாலே வந்து அனுப்பப்பட்டவன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இவர் தான் முதல் அப்போஸ்தலர். யாருக்கு? புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறவர். அதனால தான் வந்து தேவனுக்கு தெரியும், ஒரு மனிதனால் ஒரு விதை போடும்போது அது எவ்வளவாய் வந்து வளரும், அதுதான் பரலோக ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு அவர் உண்மையெல்லாம் சொல்கிறார்ல. ஸோ தேவனுக்கு தெரியும், இந்த ஒரு மனிதனை அவர் வந்து திருத்தி பரிசுத்தப்படுத்தி அவர் வந்து அனுப்புகிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், கதரேனருடைய நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் இருக்கிறது அதில் ஒரு பட்டணம். கதரேனருடைய நாடுன்னு சொல்லும்போது அந்த 10 பட்டணங்களும் சேர்ந்து ஒரு நாடு. அப்போ அதில் இருக்கிற ஒரு பட்டணத்தில் ஆரம்பித்து சுவிசேஷம் பரம்புகிறது அவர் மூலமாக. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் வரும்போதும் அந்த படகு அந்த கலிலேயா கடலோரமாக வந்து நின்று ஜனங்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது தான் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் அற்புதத்திற்காக மாத்திரம் இல்லை, அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற கூட்டம் வந்து பெருகி கொண்டே வருகிறது காமிக்கிறார். அப்பொழுது ஜெபாலய தலைவனாக இருக்கிற யவீர் என்னும் பேருள்ளவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி, அப்போது ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள் அப்படின்னு இங்கேயும் லூக்கா வந்து டீட்டெயில்டு மென்ஷன் பண்ணுறாரு. ஒரே மகள் தான் இருக்கிறாங்க, மரண அவஸ்தைப்படுறாங்க. தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அங்கேயும் பார்த்தோன்னா நம்ம 100க்கு அதிபதியும் வந்து என்ன சொல்லுவார், 7வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். நீங்கள் வந்து குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறார். இங்கேயும் நம்ம பார்க்குறோம், யவீர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே நம்ம வந்து 100க்கு அதிபதியை பார்த்தோம். 100க்கு அதிபதி தான் வந்து ஜெப ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஒருவராக இருந்தார், ஒரு புறஜாதி.
இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அதே இது வந்து கப்பர்நகம், சரியா? அப்போது அந்த ஜெப ஆலயத்தின் தலைவன் தான் யார் அப்படின்னா யவீரு. நிறைய பேர் இருப்பாங்க சினகாகில், லீடர்ஸ் வந்து எல்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருவர் வந்து யவீரு. அப்போ யவீருக்கு ஆல்ரெடி வந்து நூற்றுக்கு அதிபதி தெரிந்திருக்கணும், ஏன்னா சினகா கட்டதுக்கு வந்து அவர் உதவி செய்திருக்கிறாரு. அதனால் தெரிந்திருக்கணும், அற்புதம் செய்யப்பட்டது வந்து தெரிந்திருக்கிறோம். அதனால் யவீரு வந்து இயேசு கிறிஸ்துனால இது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் வந்து அவர் அழைக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கிறார்கள். இந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். அப்போ 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து வராங்க. ஆஸ்திகள் எல்லாம் வந்து விற்றாச்சு, கொடுத்தாச்சு, வைத்தியர்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டார். அப்போது ஏன்னா அந்த லேடி வந்து தான் தீட்டு அப்படின்னு அறிந்தும் இப்போ வேறு வழியே இல்லை, உங்களை தொட்டால் தான் எனக்கு சரியாகும், இதனால் மற்றவங்களுக்கு வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாலும் அவங்களால சுத்திகரித்து கொள்ளலாம். ஆனால் இவங்களுக்கு இப்போ அது வந்து பர்மனெண்ட்டாக ஒரு கியூர் தேவை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து துணிந்து வந்து உள்ளே செல்கிறாங்க. ஏசு கிறிஸ்து அவங்க அந்த பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு அப்படியே போகக்கூடாது, அது ஒரு விட்னஸாக எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அவர் வந்து தொட்டது யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். ஸோ அவருடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல் வந்து சுவிசேஷம் பரப்பப்படுவதற்கு, அவர் வந்து தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு தான் அவர் சில காரியங்களை, ஏன்னா அவர் வந்ததே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த இடத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு தான். அதனால தான் அவர் கேட்குறது தொட்டது யார் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் இப்படி நெருக்கி கொண்டு இருக்கிற போது இது காமனாக நம்மளுக்கு வர்ற ஒரு தாட். ஆனால் அவர் வந்து தேவனுடைய பார்வையில் வந்து அவர் பேசுகிறார் ஒரு டிவைன் இதில். அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அந்த ஸ்திரீயை வந்து பேசும்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். நம்மளுக்கும் கூட வந்து நிறைய நேரத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் சில சிச்சுவேஷன்ஸில் கர்த்தர் வந்து டோர்ஸை ஓப்பன் பண்ணி கொடுப்பார். நம்மளே பிடிவாதமாக நின்றுட்டு இருந்தாலும் நம்மளை பேச வைப்பார் கர்த்தர். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம்தான் இந்த இது. அப்போ ஸ்திரீயை வந்து பேச வைப்பதற்காக அவர் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம பேசித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும். அப்போ இந்த இடத்துல லூக்கா வந்து மென்ஷன் பண்ணுறார், உடனே அவன் சுஸ்தமானதையும். அப்போ ப்ளீடிங் வந்து 12 வருஷமாக இருக்குது. இந்த நேரம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீல் உடனே ஸ்டாப் ஆகிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஃபீலிங் வந்து வருது. அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஸோ இந்த இடத்துல எல்லா ஜனங்களுக்கு முன்பாக யாருக்குமே தெரியாமல் வந்து தொட்டுட்டு சுகம் கிடச்சிட்டு போகிறதில்ல. நீங்கள் அப்படி நினச்சா கூட கர்த்தர் உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுத்து உங்கள் மூலமாக நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைத்தார்னா கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க. பேசுகிறதுக்கு தேவன் சூழ்நிலைகளை அமைத்து தருவார். நம்ம எவ்வளோதான் வாய் மூடிட்டு இருந்தாலும் அதுக்கு மேலே வாய் மூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்தான் வந்து ரட்சிப்பின் சந்தோஷம். தேவன் வந்து நம்மளை கொண்டு காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைத்தார்னா அவர் நீட்டின கையை ஒருவனும் முடக்க முடியாதுன்னு வசனம் உண்டுல, அந்த மாதிரி. அப்போது அவர் இந்த இடத்துல சொல்லும்போது எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை உடை போய்ந்தார். எந்த ஒரு காஸ்பல்லையும் வந்து யாரை பார்த்தும் தேவன் மகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடல. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் மகளே அப்படின்னு கூப்பிட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க நடுங்குறாங்க. என்னதான் அவங்க சுத்தமானாலும் தீட்டு, நான் தொட்டுட்டேன், அடுத்தது ஒருத்தரும் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு தாட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க பயந்து நடுங்கி வந்து நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்து வந்து மகளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்கிற திடன்கொள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னதான் சுகத்தை பெற்றாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சுற்றி இருக்கிறவங்களை குறித்தான ஒரு பயம். அதே தான் நம்மளும் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். நிறைய நேரங்களில் ஒரு தயக்கம், ஒரு பயம், எடுத்து அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். அப்போது அவர் வந்து மகளே திடன்கொள் அப்படின்னு சொல்லுவார். நம்மளாம் வந்து இந்த வேர்ஸை நம்ம கூட எடுத்துக்கலாம். மகளே திடன்கொள், விசுவாசம் ஒன்னே ரட்சித்தது. இந்த இடத்துல ரட்சித்தது அப்படிங்கிறது 2 மீனிங்கில் வருது. ஒன்று வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹீலிங், அந்த ஹெமரேஜில் இருந்து, அந்த ப்ளீடிங்கில் இருந்து. இன்னொன்று வந்து என்னென்னா சால்வேஷனை வந்து குறிக்குது. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏன்னா விசுவாசத்தோடு வந்து அவங்க தொட்டாங்க. மற்றவங்களையும் வந்து அந்த
தீட்டு இதனால பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசித்தாங்க. அப்போ தேவன் வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. சமாதானம் அப்படிங்கிறத வார்த்தை வந்து நம்மளுக்கு தெரியும், ஹோல்னஸ், ஒரு முழுமை, ஒரு பூரணமாக்கப்பட்ட ஒரு நிலை தான் வந்து சமாதானம் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ அதில் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி. அப்போ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லும்போது, நீ தேவனுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, மகளே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்டுருக்கிறார். அப்படிங்கிறப்போ விசுவாசிக்கிறவர்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்னும் அங்கீகாரத்தை பெறுகிறாங்கல்ல, இந்த இடத்துல இந்த அம்மா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அகெயின் 12 அப்படிங்கிற நம்பர் வந்து 12 கோத்திரங்களை வந்து காமிக்கிற மாதிரி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அந்த நம்பருக்கு. ஸோ இங்கேயும் வந்து 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு பார்க்குறோம். அங்கே அந்த யவீரனுடைய மகள் வந்து 12 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம ரோமன் செஞ்சுரியனையும் யவீரையும் வந்து கம்பேர் பண்ணலாம். முதல்ல புறஜாதி சுவிசேஷம் போயிருக்குது, ரெண்டாவது வந்து யவீரு யூதர்களுக்கு வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க வந்து எந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுறாங்க, விசுவாசித்து தான் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு வந்தாங்க. பட் ஸ்டில் அந்த இடத்துல வருகிற யாருனாலும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வருகிற ஒரு நடுக்கம். இந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணி கூட படுத்திக்கொள்ளலாம். கம்பேர் பண்ணும்போது புறஜாதிகள் யூதர்கள் அந்த மாதிரி இதுலேயும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போது அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலே தலைவனுடைய வீட்டிலேருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து தெரியும். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து ஒரு லெசனை தான் சுற்றி இருக்கவங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வந்து வர்றாரு. இப்போ இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது இயேசு அதை கேட்டு, அந்த இடத்துல யவீரு என்ன பண்ணார் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படல. எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் இது. யவீரு என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுக்கப்படல. ஆனால் இயேசு அதை கேட்டு அப்படின்னு சொல்லும்போது, வந்து சொன்னவங்களுடைய விஷயத்தை கேட்ட உடனே யவீரனுடைய மைண்டை வந்து அவர் புரிந்துக்கிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போ விசுவாசியாக இல்லை, அதனால் இப்போ விசுவாசியாக இரு, அப்பொழுது அவர் அப்படி கிடையாது இந்த வார்த்தை. அவர் விசுவாசத்தோடு தான் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து கூப்பிட்டுட்டு வந்தார். வர வழியில் ஒரு கலக்கம் வருகிறது, ஒரு நியூஸை கேட்ட உடனே, அப்போ இல்லை தைரியமாக இரு அப்படிங்கிறது தான் வந்து இவர் சொல்கிறார். பயப்படாதே, விசுவாசமாக உள்ளவனாக இரு அப்படின்னா அந்த நிலையிலே இரு அப்படின்னு, ஏன்னா கூட இருக்கிறது நான் அப்படிங்கிறத தேவன் வந்து அந்த இடத்துல சொல்கிறார். அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நீ அப்படியே தைரியமாக இரு. இந்த இடத்துல ரட்சிக்கப்படுவாள் அப்படிங்கிறது வந்து அகெயின் அந்த 2 மீனிங்கில் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஹீலிங். நம்ம போகிற நேரத்தில் வந்து நான் வர்றேன் உங்க கூட, லைஃபுக்கு மேலே இவர் வந்து அத்தாரிட்டி உண்டு அப்படிங்கிறத காமிக்க போகிறாரு. அங்கேயும் போய் அங்கேயும் தேவனுடைய ராஜ்யத்தை காமிக்க போகிறாரு. அதனால் இவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாங்கப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கக்கூடாதுன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவனாக இல்லை, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்போ தான் ரட்சிக்கப்படுவேன்னா போகிற வழியிலே வந்து காஸ்பல் குழம்புற மாதிரி நம்மளுக்கு தெரியலாம். ஏன்னா வராங்க, அப்புறம் விசுவாசம் இல்லை, இப்போ விசுவாசமாக உள்ளவனாக இரு, அப்புறம் நீ ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொல்லும்போது உடனேலாம் அப்படி வராது, மாற்றி மாற்றி. ஸோ விசுவாசம் உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க, விசுவாசத்தோடு தான் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு வராங்க. ஆனால் நியூஸ் வந்து கேட்கும்போது எப்படி நம்ம வந்து உலக காரியங்கள் நம்ம நெருக்கும்போது ஒரு விசுவாசிக்கு ஒரு தயக்கம் வருகிறதோ அந்த மாதிரி ஒரு தயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் இங்கே ஒரே மகள் மரித்து போனாலுங்கிற கேட்டவுடனே அவங்க வந்து தயங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படுவாள், நம்ம போவோம், அவளை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம், ஏன்னா அவங்க கூட வருதுனா அப்படின்னு சொல்லி. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ள வரவிட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். அப்போ இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லூக்கா இந்த 3 பேரை இன்னர் சர்க்கிளில் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்னர் சர்க்கிளை வந்து இது பண்ணுறாரு. பேதுரு வந்து தான் முதல்ல இருந்தே அவர் கூட எல்லாம் பேசிக்கொண்டு அந்த கப்பர்நகூமில் கூட அவருடைய வீட்டில் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க, அவருடைய வீட்டில் வந்து தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேதுரு எப்போவுமே கூட இருக்கிறார். யாக்கோபு, யோவான் வந்து கொஞ்சம் பலசாலிகள், அவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல், அந்த டிசைபிள்ஸ் 12 பேருடைய ஃபுல் கண்ட்ரோல், இயேசு கிறிஸ்துனுடைய பாதுகாப்பாளர்கள் மாதிரியே வந்து சைடில் எப்போவுமே வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இன்னர் சர்க்கிள், பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்களையும் தாய் தகப்பனையும், ஏன்னா இப்போ இவர் செய்ய போகிற காரியம் வந்து என்ன அப்படிங்கிறத ஒரு விட்னஸ்க்காக இவங்களெல்லாம் வந்து உள்ளே கூட்டு போகிறாரு. சீஷர்களை உள்ளே கூட்டு போகும்போது அகெயின் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு லெசன்.
எல்லாரும் அழுத அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேங்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அந்த காலத்துல யூதர்கள் மத்தியில வந்து என்ன இருந்தது அப்படின்னா, புலம்புகிறதற்குனே வந்து ஆட்களை கூப்பிட்டு புலம்பல் பாடெல்லாம் வந்து செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி கூட்டம் தான் இப்போ இங்கே இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா துக்கம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து பணம் கொடுத்து கூப்பிட்டு அவங்கள வந்து பாடலாம் வந்து புலம்பல் பாட வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஸோ இந்த இடத்துல லூக்கா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நித்திரையா இருக்கிறாள் அப்படிங்கிறப்போ இல்லை மறிக்கலை. அப்போ வந்து இதை எழுப்புனா இந்த ஒரு அவரை பார்த்து நகைக்கிற அந்த ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் இது அவள் மேபி தூங்கிட்டு தான் இருந்தா, இல்லை வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ், இல்லை ஒரு கோமாவில் இருந்தா, அந்த மாதிரி கூட வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தை ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அப்படிங்கிறப்போ ஷுவராக அவங்க அந்த பொண்ணு வந்து மரித்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள்ங்கிறப்ப வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க, மார்க் பண்ணுறாங்க, ரொம்ப பரியாசம் பண்ணுகிற ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து நிற்கிறார். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, அந்த துக்கம் கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார். தலித்தாகுமி அப்படின்னு சொல்லும்போது தலித்தா அப்படிங்கிறது வந்து பிள்ளை இல்லைன்னா ஆட்டுக்குட்டி, அந்த மாதிரி. எழுந்திரு அப்படிங்கிறது வந்து குமி அப்படிங்கிற வார்த்தை, எழுந்திரு ரைஸ் அப்படின்னு. ஸோ பிள்ளையே எழுந்திருன்னு சொல்கிறாரு. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அப்போ உள்ள உயிர் வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை பெருசாலாம் அவர் ஒன்றும் பேசலை, ஒரே ஒரு வார்த்தை தான், பிள்ளையே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே வந்து அந்த வல்லமையை வந்து லூக்கா இந்த இடத்துல காண்பிக்கிறார். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அதாவது எதுக்காக இது அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு விஷன் வந்து இல்லை, நீங்கள் வந்து சாப்பிட்றப்போ ஆக்டிவாக ஒரு ஹியூமன் பீயிங்காக என்ன செய்வாங்களோ அதை செய்கிறா, நார்மலாக ஆயிட்டா அப்படிங்கிற, நார்மலாக பேக் டு லைஃப் வந்து அவங்க வராங்கன்னு காமிக்கிறதுக்காக, ஒரு எவிடன்ஸ்க்காக ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். கப்பர்நகூமில் இருக்கிறாரு, நிறைய அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இவர் கொலை செய்யும்படியெல்லாம் வந்து யூதர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் நடக்கிற ஒரு காரியம், கண்டிப்பாக வெளியே போக போகுது. ஆனால் நீங்கள் அதை பிரசித்தப்படுத்த, நிறைய இடத்துல தேவன் வந்து பிரசித்தப்படுத்தாதீங்கன்னு சொல்கிற இடம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா ஜெபாலயம் ரிலேட்டட், இல்லை யூதர்கள் ரொம்ப ஹையாக இருக்கிற ஒரு ஏரியா, அந்த மாதிரி ஏரியாவில் ஏன் அவர் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இவருடைய மிஷன் இன்னும் கொஞ்சம் இருக்குது, காலம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சிலுவை பாடுக்கு முன்பதாக இவர் வந்து என்னென்ன தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதுக்கு தடையாக இவங்க வந்து நிற்பாங்க. அதுக்கு தான் இவர் வந்து சொல்லிட்டு போகிறார். இவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் அங்கே வந்து அவருடைய நியூஸ் வந்து பிரசித்தமாகிறது. ஆனால் இவர் சொல்கிறதுக்கு ரீசன், ஆடியன்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம அதை அப்படி பார்க்கணும். நம்ம வாசிக்கிறப்போ இதற்காக அவர் வந்து கட்டளையிட்டுக்கிறார். அங்கே அவரை வந்து அந்த மனுஷனை வந்து நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது புறஜாதியார், ரோமர்கள் கிரேக்கர்கள் வாழ்கிற இடம், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். இங்கே வந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் எப்படினாலும், ஆனால் தடை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இவரை நெருக்கக்கூடும். அப்போ இவருடைய சுவிசேஷத்திற்கு ஒரு தடங்கள் ஏற்படலாம். அதனால இவர் வந்து எங்கெல்லாம் ஜப ஆலயத்தில் காரியங்கள் நடக்குதோ, யூதர்கள் பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகள் மத்தியில் வந்து காரியங்கள் நடக்குதோ, அந்த இடத்துலலாம் இவர் வந்து கட்டளையிடுகிறார், வெளியில் வந்து இதை பிரசித்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இதுதான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அடுத்த அதிகாரம், ஓகே டைம் ஆயிடுச்சு. 9வது அதிகாரத்தில் வந்து அவர் அடுத்து மிஷனாக வந்து டிசைப்பிள்ஸை வந்து அனுப்புகிறத வந்து நம்ம பார்க்குறோம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். 8வது அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடைய கூட இருந்தார்கள். எவ்வளோ அழகா லூக்கா கொண்டு வர்றார். 8வது அதிகாரத்தில் வந்து 12 சீஷர்கள் அவர் கூட இருக்கிறாங்க. இவர் போறாரு, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். இவங்க பின்னாடி போகிறாங்க. ஆனால் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிராக்கிள்ஸாக தான் நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டே வராங்க. அப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா, டிசைப்பிள்ஸுக்கு
டிசைபிள்ஸ் பின்னாடி கூட வராங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தி எப்படி வந்து பிரசங்கிக்கப்படுகிறது அப்படிங்கிறத காமிச்சிட்டே வரார். அந்த ஃபோக்கஸில் தான் நம்ம எல்லா மிராக்கிள்ஸையும் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வாசிக்கும்போது ஒவ்வொரு மிராக்கிளும் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது நம்ம பார்ப்போம். ஆனால் ஆஸ் அ ரீடர், அதாவது லூக் ஆடியன்ஸாக நம்ம வந்து வாசிக்கிறோம் அப்படின்னா 12 சீஷர்கள் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம இந்த அற்புதத்தை பார்க்கணும். அப்போது 12 சீஷர்களும் ஒரு லெசனை வந்து ஒவ்வொரு அற்புதங்கள்லையும் ஒவ்வொரு தேவனுடைய வல்லமை அதிகாரம் விளங்குகிறதையும் எதையும் அவங்க கற்றுக்கொண்டு இப்போ அடுத்த 9வது அதிகாரத்தில் அதே அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்குறார். இப்போ அவங்கள ஒரு மிஷனுக்கு அனுப்புகிறார். அப்போ எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முதல்ல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை வைத்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு நம்ம செல்லணும். அதுக்கு தேவன் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார். அதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய காரியங்களை செய்கிறார். அதை வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ 8வது அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான நற்செய்தியை அவர் பட்டணங்கள் தோறும் போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதம் 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 அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே வந்து அவருடைய நற்செய்தி ஒன்று வந்து வழங்கி கொண்டே இருக்கிறது. அந்த நற்செய்தி என்னங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்டே வரணும். புறஜாதிகள் தீட்டு அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அதில் ஒரு பஞ்சு கூட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டத்துலேருந்து இவரை விளக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மனிதனுக்காக அவர் வந்தார். அவன் எவ்வளவாய் வந்து கட்டப்பட்டு இருந்தான், அதை கூட தேவனால் இது பண்ண முடியும். ஸோ இப்படி எல்லா காரியங்களையும் வந்து ஒவ்வொரு மிராக்களையும் பார்க்கும்போது அது எல்லாமே நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியாக இருக்கிறது. 9வது அதிகாரத்தில் வந்து பார்க்கும்போது அதே காரியத்தை இப்போ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது இன்னும் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில்